அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா சூடானதும் அதில் 1 கப் ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் 1 கப் பால் பவுட்ரு சேர்த்துக்கிடுதேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 கப் தண்ணி, 1 கப் சீனி, அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை பால் பவுடர்லாம் இருக்குல்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா தண்ணி இழுத்து நல்லா வற்றட்டும். இப்போ அந்த எண்ணெயும் நெய்யும் மேலே அப்படி வருது. இதில் 1/2 கப் பால், அதை நம்ம கலந்துக்கிடலாம். இது நல்லா கெட்டியாகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஒரு பேனில் நெய் தடவி வச்சுக்கிடலாம். இப்போ இது நல்லா கெட்டியாயிட்டு இப்போ நான் அந்த பேனுக்கு அதை மாற்றிடுதேன். மாற்றி இது 4-5 மணி நேரம் நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த லீவுக்கு அழகாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம்.